Hi, welcome to A2ZKnowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தான்ல கிரியேட் பண்ண வெப் அப்ளிகேஷன், அதாவது நம்ம HTML பேஜஸ்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஏதாவது வேல்யூ கொடுத்தா அந்த வேல்யூவை எப்படி பைத்தான்ல ரீட் பண்றது. ஸோ நான் வந்து ஒரு யூசர் நேம் டைப் பண்றேன்னா அது எப்படி பைத்தான் கோடுக்கு அந்த வேல்யூவை ரீட் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். HTML அடிக்கிற கண்டென்ட்டை பைத்தானுக்கு எப்படி கொண்டு வருது. ஸோ அந்த இன்டெகிரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பைத்தான் வெப் அப்ளிகேஷனை ஃபிளாஸ்க்குங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் நாங்கள் டெவலப் பண்றோம். அதே மாதிரி ஃபிளாஸ்க் எப்படி செட்டப் பண்றது, ஒரு ஹலோ வேர்ல்டு வெப் அப்ளிகேஷன் எப்படி போடுறதுங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவை நீங்க வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட் லிங்க்ல போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு கூட அப்புறம் நீங்க இந்த வீடியோக்கு வரலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கோடு காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா பிப் கமாண்ட் போட்டு பிப் இன்ஸ்டால் ஃபிளாஸ்க்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். பைசாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபைல் செட்டிங்ஸ் போயிட்டு ப்ராஜெக்ட் இன்டர்பிரிட்டரை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஃபிளாஸ்க்குங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது வெப் அப்ளிகேஷனுக்கு. நான் ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் பைத்தான் கோடுக்கு HTML பேஜஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் டெம்ப்ளெட்ஸுங்கிற டைரக்டரிக்கு கீழே தான் நீங்கள் வந்து உங்கள் HTML பேஜஸை கிரியேட் பண்ணணும். இதுக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கால் உங்கள் பேஜை வந்து ஃபைல் நேமை மட்டும் கொடுத்தா போதும், HTML அதே ரெகனைஸ் பண்ணிக்கும். இதுக்கு வெளியில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைல் நேமோ இல்லை பேத்தோட கொடுத்தா கூட அதால் ரெகனைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டெம்ப்ளெட்ஸ் கரெக்டாக இதே நேம் டெம்ப்ளெட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு கீழே டெம்ப்ளெட்ஸ் அது கீழே பண்ணிக்கோங்க. ஓகே, தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஃபிளாஸ்க், ரெக்வஸ்ட், ரெண்டர் டெம்ப்ளேட். இப்போ ஃபிளாஸ்க்குங்கிற கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா URL பேட்டர்ன் ஸ்லாஷ்னு, அதாவது இந்த ஃபிளாஸ்க் வெப் அப்ளிகேஷனை ரன் பண்ணிங்கன்னா இது ஒரு IP போர்ட் நம்பரில் ஓடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ், அதாவது ஹோம் பேஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தட் இன்வோக் ஆகணுங்கிறது தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் இன்வோக் ஆனோடனே ரெண்டர் டெம்ப்ளேட் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க HTML பேஜுக்கு போய் அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணிட்டு வரும். இப்போ இந்த ஃபார்ம் ஃப்ரம் ex.html, ஓகே, அது ஆக்சுவலாக ஃபார்ம் நான் மாற்றி ரீநேம் பண்ணிட்டேன். ஓகே, ஃபார்ம் ex.html இதில் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்ம் இருக்குது, அது போஸ்ட்னு இருக்கு மெத்தட். ஏன்னா போஸ்ட் தானே பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் லாகின் போட்டிருக்கேன் டைட்டில் ஒரு பேராகிராஃப் டேக்ல. இது வந்து டேட்டா பேஸோட கனெக்டெல்லாம் ஆக போகிறது இல்லை, அதை நான் அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் அடிச்சா அது எப்படி பைத்தானில் வாங்கிட்டு வந்து நான் ப்ராசஸ் பண்ணுறது, அவ்வளோதான் பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு யூனு பேர் வச்சிருக்கேன். இந்த நேம் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. யூனு பேர் வச்சிருக்கேன். ஒரு சப்மிட் பாக்ஸ் இருக்குது, அதாவது பட்டன், ஒரு சப்மிட் பட்டன் கிரியேட் ஆயிடும். இப்போ இங்கே போனீங்கன்னா இந்த 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 ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே திரும்பவும் அடுத்து இந்த மெத்தட் இன்வோக் ஆகும். ஏன்னா இதுவும் ஸ்லாஷ்ல தான் இருக்கு, மெத்தட் போஸ்ட்ல இருக்கு. நீங்க அங்க சப்மிட் பட்டன் கொடுத்தோடனே நேராக இங்கே தான் வரும். இந்த மெத்தட் கீழே பாருங்க, டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ போட்டதே இந்த லைனுக்காக தான். request.form எப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ பைத்தானுக்கு வாங்கிட்டு வரதுன்னா, request.formனு போட்டு இங்க யூனு கொடுத்துருக்கோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா டெக்ஸ்ட் பாக்ஸ் பேர் யூனு கொடுத்துருக்கோன்னு. ஸோ அதுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் இங்க வந்துடும். அதை நம்ம இன்வோக் பண்றோம். இப்போ நான் அது ஒன்றும் இல்லை, ப்ராசஸ்டு டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி text.upper அங்கே கொடுக்கறத அப்படியே அப்பர் கேஸ்ல மாற்றி ரிட்டர்ன் பண்றேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மெயின் கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நான் ரன் பண்றேன், அவ்வளோதான். இதே வந்து நாளைக்கு நான் ஒரு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியை இந்த மெத்தடுக்கு கீழே நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் அதுவும் பார்க்கலாம். இது ஜஸ்ட் டேட்டா பேஸ் இல்லாமல் எப்படி வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூவை இன்வோக் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபியில் வந்து அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ஐபி இது 127.0.0.1ங்கிறது யூனிவர்சலாக லோக்கல் மிஷினோட ஐபி. போர்ட் நம்பர் 5000. இந்த போர்ட் வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு 2 லைன் கோடு இருக்குது, மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ப்ரௌசர் போங்க, இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, லாகின் டெக்ஸ்ட் பாக்ஸ் கேட்குது, கௌதம் டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. ஸோ அப்பர் கேஸ் மாறிடுச்சு. அதாவது நான் HTML பேஜில் கொடுத்த அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்த வேர்டை என்னோட பைத்தான் கோடுக்கு போயிருக்கு. அது எப்படின்னா இந்த request.form தான். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பிராக்கெட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா இதுதான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு MySQL கனெக்டிவிட்டி போட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ், பைத்தான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் இருக்கு. 2 லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணுறோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதே மாதிரி பைத்தான் பொறுத்த வரைக்கும் பைத்தான் ChatBot, பைத்தான் டேட்டா சயின்ஸ் அண்ட் பைத்தான் NLP அண்ட் தென் நார்மல் பைத்தான் வீடியோஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன் பைத்தான் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அந்த பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அந்த கம்ப்ளீட் வீடியோஸும் பைத்தானில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க.